ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா.com. இனி டீ காஃபிக்கு பதிலாக தினமும் இதை செஞ்சு குடிச்சு பாருங்கள். எலும்பு தேய்மானம், மூட்டு வலி, முதுகு வலி, கழுத்து வலி, கை கால் வலி எல்லாமே பறந்தே போகும். வளரும் ஆண் பெண் குழந்தைகளுக்கும் செஞ்சு கொடுக்கலாம், பெரியவங்களும் சாப்பிட்லாங்க. வாங்க, இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் ரெசிபி எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம். அதுக்கு வானலை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 1 கப் அளவுக்கு நைலான் ஜவ்வரிசி, உங்ககிட்ட மாவு ஜவ்வரிசி இருந்தாலும் சேர்த்து செய்யலாங்க. இப்போ நைலான் ஜவ்வரிசி சேர்த்து நல்லா அதை பொரிய விட்டு வறுத்துக்கங்க. ஜவ்வரிசியில் அதிகப்படியான நோய் எதிர்ப்பு சக்தி தன்மை அதிக அளவில் இருக்குதுங்க. அதுவும் இல்லாமல் சுண்ணாம்பு சத்தும் அதிக அளவில் இருக்குது. இதை குறிப்பாக பெண்கள் சாப்பிடும்போது இடுப்புக்கு நல்ல வலு சேர்க்கும். அந்த கை கால் வலி, மூட்டு வலி, முதுகு வலிலாம் இருக்காதுங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே தாராளமாக சாப்பிடலாம். ஜவ்வரிசி நல்லா பொரிஞ்சு வருபட்டதும் அதை பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுடுங்க. இப்போ அதே வானல்ல 100 கிராம் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட கருப்பு எள்ளு இருந்தால் கூட சேர்த்து செய்யலாம். எள்ளு சேர்த்ததுமே அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கங்க, இல்லாட்டி உடனே செவந்துடும். எள்ளில் அதிக அளவில் கால்சியம் சத்து, இரும்பு சத்து இருக்குதுங்க. இது கர்ப்பப்பைக்கு நல்ல வலு தரும். கர்ப்பப்பை பிரச்சனையெல்லாம் தீர்க்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் முட்டி வலி, இடுப்பு வலி எல்லாத்தையுமே குணப்படுத்தும். இது உடம்புக்கு நல்ல ஒரு சுறுசுறுப்பை தரக்கூடியது. இப்போ எள்ளு நல்லா பொரிஞ்சு வருபட்டதும் அதே பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுடுங்க. இப்போ அடுத்தபடியாக 200 கிராம் அளவுக்கு தோல் உளுந்து சேர்த்துக்கங்க. கருப்பு உளுந்து தான் சேர்த்துருக்கேன். வெள்ளை உளுந்துக்கு பதிலாக எப்பயுமே நீங்கள் கருப்பு உளுந்து சேர்த்து செய்கிறப்ப தான் நல்ல சுவையாகவும் இருக்கும். எலும்பு தேய்மானத்தையும் சரி செய்யும். அது இல்லாமல் இடுப்பு எலும்பை வலுவாக்கும். நல்ல கை கால் வலியையும் குணப்படுத்தும். நல்லா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா செவர வறுத்துக்கங்க. வறுபட்டு நல்லா வாசம் வரும். அந்த அளவுக்கு உளுந்தை வறுத்து எடுத்து இதையும் பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுடுங்க. அந்த காலத்திலலாம் வயதுக்கு வந்ததுமே கருப்பு உளுந்து களி செஞ்சு கொடுப்பாங்க. அது உடம்புக்கு ரொம்ப பலு தரும். அதெல்லாம் இப்போ இருக்க பசங்களாம் சாப்பிட்றதே இல்லை. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், உளுந்து சேர்த்ததே தெரியாது, நல்லா சுவையாக இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ உளுந்து வறுபட்டுருது. இதை அப்படியே மாற்றிட்டு இப்போ அடுத்து 100 கிராம் அளவுக்கு பார்லி அரிசி எடுத்துருக்கேங்க. எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கிது. உளுந்து மட்டும்தாங்க 200 கிராம், மற்றது எல்லாமே 100 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கங்க. இப்போ பார்லி அரிசியை சேர்த்து அடுப்பை மிதமான தீயில் வச்சு வறுத்துக்கங்க. இது ரொம்ப செவரெல்லாம் கூடாது, உடனே வறுபட்டுடும். லைட்டாக கலர் மாறி வந்ததுமே இதோட 4-5 ஏலக்காய் சேர்த்துக்கங்க. பார்லி அரிசியில் அதிக அளவில் சுண்ணாம்பு சத்து இருக்குது. எலும்பு தேய்மானத்தை குணப்படுத்தும். அதுவும் இல்லாமல் உடம்புக்கு நல்ல சுறுசுறுப்பையும் புத்துணர்ச்சியும் தரக்கூடியதுங்க. இப்போ ஏலக்காயோட சேர்த்து லைட்டாக ஒரு முறை கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுடுங்க. இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டு ஆறின பிறகு இதை அப்படியே மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம். நல்லாவே ஆறிடுத்து. இதை மொத்தமாக சேர்த்து அரைக்காமல் ஒரு 2 பேட்சாக மிக்சர் ஜாரில் மாற்றி அரைச்சிக்கங்க. சின்ன ஜாரில் சேர்த்து அரைச்சிங்கன்னா உடனே நல்லா நைஸாக அரைப்பட்டுடும். இப்போ இது கூடவே சுக்கு கொஞ்சம் சேர்த்துக்கங்க. சுக்கை ஒன்றும் பாதியமாக இடிச்சிட்டு அதுக்கப்புறம் அரைக்க பார்த்து சேர்த்திங்கன்னா நல்லா நைஸாக அரைப்பட்டு வரும். இப்போ சுக்கை ஒன்றும் பாதியமாக இடித்து சேர்த்துருக்கங்க. இப்போ ஒரு பேட்சை அரைச்சி எடுத்துகிட்டு வந்து பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா நைஸாக அரைப்பட்டுருக்கு. எல்லாத்தையுமே நல்லா வறுத்துட்டு சேர்த்து அரைச்சிங்கன்னா நல்லா இது மாதிரி நைஸாக அரைப்பட்டு வரும். சலிக்க வேண்டியது இல்லைங்க. இதை அப்படியே மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கங்க. இன்னொரு பேட்சை அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இது கூடவே சேர்த்து கலந்துக்கங்க. இதுவே நம்மளுக்கு 1 மாதத்துக்கிட்ட கஞ்சி செஞ்சு சாப்பிட்லாம். இதே நீங்கள் அதிக அளவில் செய்கிற மாதிரி இருந்ததுன்னா மாவு அரைக்கிற மிஷினில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க. நீங்கள் 3 மாதம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். பாருங்கள், இப்போ நல்லா கலந்துட்டோம். இதை நல்லா ஈரம் இல்லாத ஏர்டை பாட்டிலில் ஃபில் பண்ணிக்கங்க. இது மாதிரி ஃபில் பண்ணி எடுத்து நீங்கள் வெளியே வச்சு சாப்பிட்லாம், கெட்டு போகாது. இது 1 மாதத்துக்கு மேலேயே வருங்க. 3லேருந்து 4 பேர்கிட்ட தினமும் குடிக்கலாம். இப்போ இதிலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கங்க. 2 பேருக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். இதே 4 பேர் இருந்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கங்க. இப்போ எடுத்துகிட்டு நல்லா பாட்டில் டைட்டாக மூடி எடுத்து வச்சுடுங்க. வெளியே வச்சு சாப்பிட்லாம். நல்ல வாசனையாக சுவையாக இருக்கும். கடைசி வரைக்குமே கண்டிப்பாக இதே மாதிரி அரைச்சி வச்சு செஞ்சு குடிச்சு பாருங்கள். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம மாவு எடுத்தோம்ல, அதை ஒரு குட்டி பவுலுக்கு மாற்றிக்கங்க. மாற்றிட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணீர், நார்மலான தண்ணி தான் ஊற்றிருக்கேன், சுட தண்ணீர் இல்லை. அதை ஊற்றி நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்துக்கங்க. இது மாதிரி கட்டிகள் இல்லாமல்
கொஞ்சம் திக்காகவே கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு சாஸ் பேனை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 1/4 டம்ளர் அளவுக்கு ஃபஸ்ட்டு தண்ணீர் ஊற்றிக்கங்க. எப்பயுமே பால் காய்ச்சறதுக்கு முன்னாடி நீங்கள் பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பால் ஊற்றுனீங்கன்னா அடியில் படியாமலும் அடி பிடிக்காமலும் இருக்குங்க. இப்போ பால் காய்ஞ்சி நல்லா ஒரு கொதி வரட்டும். நான் 200 ml கிட்ட பால் ஊற்றிருக்கேங்க. அதில் 2 பேருக்கு தாராளமாக குடிக்கலாம். இப்போ பால் நல்லா காய்ஞ்சி கொதி வந்ததும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருந்த மிக்ஸிங்கை இதில் ஊற்றி இது மாதிரி விஸ்கால் கலந்துக்கங்க. விஸ்கால் கலந்திங்கன்னா கட்டிப்படாமல் ஈஸியாக கலந்து நல்லா வெந்து வரும். ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டியது இல்லைங்க. ஒரு 2 நிமிஷம் கொதி வந்தால் போதும். பால் நல்லா கொதித்த பிறகு இந்த கலந்த மிக்ஸிங்கை ஊற்றி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நம்ம எல்லாமே வறுத்து அரைச்சி தான் செஞ்சுருக்கோம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதித்து கொஞ்சம் திக்காக இருக்குது. இப்போ இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கங்க. உங்கள் தேவைக்கேற்ப கூடுதலாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், ஹெல்த்தியான ட்ரிங்க் ரெடி ஆகிடுது. இதை அப்படியே எடுத்து நீங்கள் டீ காஃபிக்கு பதிலாக காலை மாலை 2 வேளையுமே செஞ்சு குடிக்கலாம். குட்டீஸ்லாம் காலைல ஸ்கூலுக்கு போகிறப்ப பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இதில் 1 டம்ளர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். இதை குடித்தாலே அவங்களுக்கு 12 மணி வரைக்குமே நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். காலேஜ் போகிற பசங்களுக்கும் இதை நீங்கள் காலையில் ஹெல்த்தி ட்ரிங்காக கொடுக்கலாம். இது ஒன்று குடித்தாலே போதும், நல்ல எனர்ஜியோடு சுறுசுறுப்போடு இருப்பாங்க. இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த ஹெல்த்தி ட்ரிங்க் ரெசிப்பியை நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.